ஒரு இதில் கூட போட்டிருந்தாங்க, உசேன் மணிமேகலை மாதத்துக்கு 7 கோடியிலிருந்து 35 கோடி வரை சம்பாதிக்கிறப்பா. ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ ஆக்சுவலி இந்த ஃபன்னி அந்த மாதிரி மீம்ஸ் வருது இல்லை. பட் ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் ஒரு 2.5 இயர்ஸ்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டப்பட்டோம். எங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் அந்த BMW நாங்கள் வாங்கணும்ல, அந்த கார் வாங்கின டைமில் எங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியான மெசேஜ். பட் நாங்கள் 2 months வந்து கட்டலைன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. எப்போது ஃபர்ஸ்ட் இயரில் ஏப்ரல் மந்தில், மேரேஜ் ஆகி 5 months தான் ஆயிருந்துச்சு. நீங்கள் 2 months கட்டல, ஸோ 3rd month கட்டணும், கார் எடுத்துகிட்டு போயிடுவோன்னு சொல்லி அதெல்லாம் யாருக்குமே வெளியே தெரியாது. ஓகேவா? ஸோ அந்த டைமில் இப்போது சொல்கிறாங்களே நீங்கள் இவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்க அப்படி மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் அப்போ ஏர்னே பண்ணல, ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க மணிமேகலை, நீங்கள் கவலைப்படாதீங்க உசேன், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி எங்கள் கூட வந்து நின்றவங்க நிறைய பேர் கிடையாது. ஓகேவா? ஸோ நாங்கள் 2 பேரும் ஒரு லைஃப் டெசிஷன் எடுத்துட்டோம். எங்களுக்கு அப்போ நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்துச்சு, பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் வந்தது. நெகட்டிவ் கமெண்ட் என்ன விஷயங்கள் மாறிட போகுது, ரிலீஜனாலும் உங்கள் 2 பேருக்கு நிச்சயமாக பிரச்சனை வரும், எவ்வளோ நாள் சேர்ந்து இருந்துட போகிறீங்க, இல்லை லவ் பண்ணுறீங்கன்ற அந்த ஒரு ஃபீலில் நீங்கள் இருப்பீங்க, பட் இதெல்லாம் வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. இது எல்லாமே சொன்னாங்க. அது ஒரு விஷயத்துக்காக நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு வாழ்றது அப்படிங்கிறது ஒரு முக்கியம் கிடையாது. நம்ம 2 பேரும் ஜென்யூனாக ஒரு டெசிஷன் எடுத்தோமா அப்படின்றது நமக்கு தோணணும். நமக்காக வாழணும் அப்படின்றத நாங்கள் யோசித்தோம். எங்களுக்கு இந்த 2.5 இயர்ஸில் எங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைச்சிருக்குன்னா அதை விட பயங்கரமான கஷ்டம் அந்த 2.5 இயர்ஸ் தான் நாங்கள் பட்டோம். நாங்கள் முதல்ல இருந்த வீட்டில் வந்து எங்களுக்கு ரொம்ப பிரச்சனை வந்தது. 6 months நாங்கள் காலி பண்ணிட்டு நாங்கள் இன்னொரு வீடு போனோம். நாங்கள் 2 பேரும் கார்லேயே போய் வீடெல்லாம் டூலெட் போர்ட் தேடினா வந்து நமக்கு அந்த அளவுக்குலாம் வசதி கிடையாது இல்லை. மேரேஜ் ஆன ஃபர்ஸ்ட் இயர் நடந்து போய் நாங்கள் வீடு தேடி இருக்கோம். அந்த மாதிரிலாம் நாங்கள் வந்து 2வது வீடு நாங்கள் அப்படி தான் வந்து தேடினோம். இதெல்லாம் இது யாருக்குமே தெரியாது. எங்களோட சேனல் கூட இது நாங்கள் ஷேரே பண்ணது கிடையாது. இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு டக்கு ஞாபகம் கூட வர மாட்டேங்குது நாங்கள் என்ன கஷ்டப்பட்டோம்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு இறங்கி பண்ணி, பட் எந்த ஒரு இடத்துலையும் யாரையும் ப்ளேம் பண்ணக்கூடாது நாங்கள் பண்ணி தான் எங்களுக்கு இந்த சுச்சுவேஷன் இன்றைக்கி வந்திருக்கு. பட் இது டச் இது இந்த மாதிரி போயிட்டுருக்கு. பட் இன்னுமே இதை பண்ணுறதுக்குமே நாங்கள் வந்து நிறைய கஷ்டப்பட்டு தான் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் அது எல்லாத்துலேயுமே எங்களுக்கு என்ன ஒரு விஷயம் தெரியுமா, ஃபேன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்தாங்க. பட் நாங்கள் மேரேஜ் ஆகி ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ போட்டோம்ல, அப்போ இருந்து எங்களுக்கு வந்து என்ன ஒரு விஷயம்னா, எங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆனதுக்கு காரணம் எங்களுக்கு சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான். அது என்ன தெரியுமா, நான் சுடு தண்ணி ஊற்றுறப்ப கூட நான் வந்து போட்டேன், எனக்கு காலைல சுடு தண்ணி ஊற்றிச்சு சோட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் போட்டேன். ஏன்னா கீழே இருப்பேன், அக்கா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க டக்குன்னு சரியாயிடும். ஏன்னா எங்களுக்கு வந்து எல்லாமே சரியாயிடும் பார்த்துக்கலான்னு சொல்கிறதுக்கு அப்பா அம்மா கிடையாது அந்த டைமில். இப்போ பேசுகிறாங்க, ஓகே கிடையாது, ஓகே ஃபினான்ஷியலாக கஷ்டப்படுறீங்களா, என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் பெரியாலாம் வந்துடுவீங்கன்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு ஆள் கிடையாது. எங்களுக்கு இருந்த ஒரே மீடியம் அப்படின்னா அந்த சோஷியல் மீடியா தான் இருந்துச்சு. அதுல தான் எங்களுக்கு கமெண்ட்ஸ் வரும். அப்போ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணப்போ எங்களுக்கு கீழே கமெண்ட்ஸ் வந்தப்போலாம் எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. அது எப்படின்னா நம்ம அடிக்ட் மாதிரி ஆனோம், ஏதாவது அதில் வர ரெவன்யூக்காகவோ இல்லை வீடியோ கண்டென்ட்காகவோ கிடையாது. அதில் எங்களுக்கு இது மாதிரி போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் தான் எங்களுக்கு இவ்வளோ நாளாக சப்போர்ட்டிவாக இருந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு பெரிய பாயிண்ட் அந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு விஷயத்தால தான் இவ்வளோ அந்த 5 வருஷம் நாங்கள் ஒன்றா ட்ராவல் பண்ணியிருக்கோன்னா என்ன சிம்பிள். நான் சொல்கிறது அவள் கேட்பா, அவள் சொல்கிறது நான் கேட்பேன், அவ்வளோதான். அப்படியா? சிம்பிள். லவ்ஸ் அது நீங்க லவ்வா வச்சுக்கலாம். கை தட்டுப்பா, எவ்வளவு நல்லா பதில் சொல்றதுக்கு தெரியுமா சுவடி. சிம்பிள் கிளீனா இருக்கும். அது நீங்க லவ்வா வச்சுக்கலாம், அண்டர்ஸ்டாண்டிங்கா வச்சுக்கலாம், எப்படி வேணா வச்சுக்கலாம். நான் சொன்னா இது கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன், அவள் சொன்னா நான் சத்தியமாக அதான் ஃபாலோ பண்ணுவேன், மாறவே மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்திலே கரெக்டாக டெசிஷன் எடுக்கக்கூடிய பிரில்லியண்டான பர்சன் உசேன். அவனை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்திலே எல்லாத்தையும் கரெக்டாக கண்டுபிடிக்கிற ஒரே ஆள் மணிமேகலை அப்படின்னு நினச்சி நாங்கள் 5 வருஷமா குடும்பம் நடத்திருக்கோம். பயந்துட்டு நீ சீரியஸாக சொல்றது ஓகே. அது மாதிரி நாங்களே நினச்சி நாங்களே வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால போயிருக்கு.